நம்ம வந்து மதிக்கத்தக்க தலைவர்களுக்கே பலவிதமான ஒப்பீனியன் இருக்குது. இப்போ அம்பேத்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா முழுக்க பரவியவர்கள் நாகர்கள். அவர்கள் வந்து தமிழ் மொழியை கடைபிடித்தவர்கள் திராவிடர்களாக இருந்தார்கள், சமஸ்கிருதத்தை கடைபிடித்தவர்கள் அங்கே வந்து நாகர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லுகிறார். பெரியார் வந்து என்னன்னா வந்து தமிழ் வந்து வேற வேற மாநிலங்களில் வட்டார வழக்காகத்தான் கன்னடம் தெலுங்கு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். தேவநாய பாவனார் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஆனால் இது எல்லாமே ஒப்பீனியன் தான். அம்பேத்கராக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், தேவநாய பாவனாக இருக்கட்டும், யாருமே வந்து மொழியியல் ஆய்வறிஞர்கள்லாம் கிடையாது. அவங்க வந்து சில கருத்துக்களை சொல்றாங்க. அது 100% வந்து இறுதிப்படுத்தப்பட்ட கருத்துக்கள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் வந்து இதுல வந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் அடிப்படையிலான அறிவியல் பூர்வமான மொழியியல் ஆய்வுகள் அடிப்படையில் புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ்ங்கிற ஒன்று இருந்தது அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நமக்கு ஒரு ஓரளவுக்கு உறுதி செய்யப்பட்ட ஒன்று. இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மட்டும் இல்லை, நிறைய சில பழங்குடி மொழிகளுமே இதில் இருந்திருக்குது. கோட்டா அப்படிங்கிற மொழியாக இருக்கட்டும், பல மொழிகள் வந்து அதில் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சில மொழிகள்லாம் வந்து காலகாலத்தில் வந்து வழக்குழிந்தும் போயிருந்திருக்கலாம். இது உண்மையிலேயே வந்து மொழியியல் ஆய்வறிஞர்கள் முடிவு செய்யப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனால் இது என்னன்னா கமலஹாசன் வந்து ஒரு உள்நோக்கம் கற்பித்து ஒரு வெறுப்பு அரசியலுக்காக இதை பேசுது. ரொம்ப கேசுவலாக பேசிய ஒரு விஷயம்தான் வந்து இதுக்கு வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஒரு நீதிமன்றம் சொல்வது ஒரு அழகே கிடையாது. எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம், அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது எல்லாருக்குமே கருத்து சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறது. கருத்து சுதந்திரம்னாலே தவறாகவும் கருத்து சொல்வதற்கான ஒரு சுதந்திரம் தான்.